நம்ம மனம் திரும்புதலை குறித்து நாம் பேச ஆரம்பித்தோம். போன வாரத்தில் மனம் திரும்புதலை குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம். என்னென்ன வார்த்தையை பார்த்தோம்னா 2:38 பேது அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு முதல்ல சொல்கிறான். அதாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலின் பெரிய காரியம் என்னன்னா, நான் பாவம் மன்னிக்கப்படுகிறது தான் என்னதுங்க, மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு பெரிய காரியம் என்னதுங்க? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பா என்ன பண்ணுகிறது? காணப்படுகிறதாய் இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை உறுதி செய்வது எது என்றால், ஞானஸ்நானம் என்ன பண்ணுது? பாவ மன்னிப்பை உறுதி செய்கிறதாய் இருக்கிறது. சொல்லுங்க, பாவ மன்னிப்பை உறுதி செய்கிறதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவம் மன்னிக்கிறது மாத்திரம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன அப்படின்னா, பரிசுத்தாவின் வரத்தை தேவன் என்ன பண்றாரு? தருகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவினுடைய நன்கொடை வரத்தை அவர் என்ன பண்றார்? நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதில் 3:20 நீங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ நம்ம ஆவியில மன்னிக்கப்பட்டது போலவே நம்முடைய மனதிலே காணப்படுகிற குற்றங்கள், எண்ணங்களிலே காணப்படுகிற குற்றங்கள் இருக்குது பாருங்க. இதை எல்லாவற்றிலும் நாம் மனம் திரும்புதல் மூலமாக குணப்படுகிறோம். சொல்லுங்க, மனம் திரும்புதல் மூலமாக நாம் என்ன பண்றோம்? குணப்படுகிறோமா இருக்கிறோம். சரீர பிரகாரம் இப்படி குணமாகிறோமோ, மனதிலும் நாம் குணமாக வேண்டும். சொல்லுங்க, மனதில் ஆரோக்கியமான சிந்தை வேண்டும், நல்ல எண்ணங்கள் வேண்டும், நல்ல சிந்தனைகள் வேண்டும். இந்த மனது ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்றால் மனது குணமாக வேண்டும். மனது என்ன பண்ணுங்க? குணமாக வேண்டும். குணப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது நாம தான் குணப்படணும். இதுக்கு குணப்படுறதுக்கு என்ன பெரிய வைத்தியம்? கவனிங்க, இதுக்கு பெரிய வைத்தியம் என்ன? மனதளவில் குணமாக்குறது பெரிய இது வைத்தியம்னா, மனம் திரும்புதல் தான் குணமாக்குறதுக்கான வைத்தியம். சொல்லுங்க, மனம் திரும்புதல் தான் குணமாக்குதலுக்கு வைத்தியம். என்ன மனம் திரும்புதல் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக என்னெல்லாம் செஞ்சோமோ, தேவையற்றதெல்லாம் செஞ்சோமோ, அதையெல்லாம் இனிமேல் செய்யாமவும் அதன்படி இனி நடக்காமலும் நாம் என்ன பண்ணுறது இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்வில் நாம் என்ன பண்ணுறோம்? குணப்பட ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க, என்ன பண்ணுறோம்? குணப்பட ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆலயத்துக்கு சரியாக வர்றது கூட ஒரு குணப்படு தான். ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகிறவனுக்கு ஐயோ அப்படின்றார். நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு கெட்டு போகக்கூடாது. நம்மளை பார்த்து என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்கள் திருந்த வேண்டும். அதுக்கு நம்ம இன்னும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். என்ன? ஒரு மனம் திரும்புதலே நமக்கு என்ன பண்ண வேணும்? என்ன? ஆலயத்துக்கு நேரத்தோடு போகணும், ரெகுலராக போகணும், குடும்பமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வைராக்கியம், ஒரு பெரிய விசுவாசம், அதை நாம தான் என்ன பண்ணோம்? ஒரு தீர்மானமாக எடுக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? ஒரு தீர்மானம், டிசிஷனாக எடுக்கணும். அந்த தீர்மானம் என்ன பண்ணுதுங்க? உன்னை என்ன பண்ணுது? ஒரு இதுவரைக்கும் செய்யாததை இனிமேல் சரியாக செய்யும்படியாக என்ன பண்ணுது? மாறுது. இப்போ உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுதுங்க? ஒரு மனதில் ஒரு சுகம் உண்டாகிறது. சொல்லுங்க, மனதில் என்ன உண்டாகுது? சுகம் உண்டாகுது, ஹெல்த் உண்டாகுது. அது மாத்திரம் ஸ்ட்ராங் ஆகிறோம் மனதில். ஹல்லேலூயா. இதுதான் சொல்லுது, மனதில் நாம் என்ன பண்ணோம்? குணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதே மாதிரி 5:31 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 5:31 இஸ்ரவேலர் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை அருளுவதற்கும் அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலக்கரத்தினாலே உயர்த்தினார். பாருங்க, இஸ்ரவேலருக்கு
பவுல் சொல்றாரு இல்ல, இந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுக்காகவே இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாராம், அதிபதியாகவும் இரட்சகராகவும் இருக்கும்படியாக மரித்து இருந்த இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு, உயிர்த்தெழுதல் எதற்காக, இயேசுவை ஏன் உயிரோடு கூட எழுப்ப வேண்டும், ஏன் அதிபதியாய் உயர்த்த வேண்டும், ஏன் அவர் இரட்சகராக உயர்த்த வேண்டும், தேவன் தமது பலகரத்தினாலே இயேசுவை உயர்த்தினார் என்று சொல்லுகிறது. ஏன் உயர்த்தினார் அப்படின்னா, நமக்கு ஒரு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை அருளுவதற்காகவே அவர் என்ன பண்ணார், உயிரடைய செய்தார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகவே மற்ற மக்களுக்கு இந்த மனம் திரும்புதல் கூடாத காரியம். அவன் மனம் பொருந்தி செவி கொடுக்க முடியாது. அவன் வாழ்க்கையில் அந்த ரிப்பெண்ட் இருக்காது. ஏன்னா அவனால் இயேசுவை விசுவாசிக்கல. இயேசுவை ஆண்டவர் என்று, இரட்சகர் என்று, அதிபதி என்று, உயிர்த்தெழுந்தவர் என்று விசுவாசிக்காதபடினாலே அவனுக்கு மனம் திரும்புதலை காணாம என்ன பண்றாம போறான். ஆனா உனக்கோ எனக்கோ, சொல்லுங்க, உனக்கோ எனக்கோ இந்த மனம் திரும்புதலை பாவ மன்னிப்பையும் தேவன் என்ன பண்றாரு, அருளுகிறவராய் இருக்கிறாரு. சொல்லுங்க, அருளுகிறவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. இது எப்படி அருளுகிறார்? எப்பெல்லாம் இயேசுவை உயிர்த்தெழுந்தவராக, இயேசுவை ஆண்டவராக, என் வாழ்க்கைக்கு அதிபதியா இருக்கிறார் என்று சொல்லும் போது, கவனிங்க, அப்ப என்ன பண்ணுங்க, இந்த எண்ணங்களில் ஒரு ஆரோக்கியம், எல்லாவற்றையும் சரியா செய்வதற்கேற்ற வல்லமையை எண்ணத்துல தர்றார். சில பேர் பாருங்க, இந்த எண்ணம் ஒரு மனுஷனை ஒரு இடத்துல நிக்க விடாது. கொஞ்ச நேரம் இந்த செய்யும், கொஞ்ச நேரம் அதை செய்யும், ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஒன்று சிந்திக்க மாட்டான், ஒன்று இதில் டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணும், ஜம்ப் ஆகினே இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, எண்ணம் என்ன பண்ண ஒன்று போல இல்லை. என்ன பண்ணுது, அடிக்கடிக்கு குரங்கு தாவற மாதிரி என்ன பண்ணுது, தாவி கொண்டு இருக்குது. நான் சொல்றேன், இயேசுவை நீ ஆண்டவரா, இரட்சகரா, தெய்வமா விசுவாசிக்கும் போது என்னையா உண்டாகும் அப்படின்னா, உன் எண்ணத்துல ஒரு பெரிய என்ன பண்ணுதுங்க, ஒரு தவறானதை செய்யாதபடி சரியானதை செய்வதற்கு ஏற்ற விதத்தில் சிந்திக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இன்னொன்று சொல்லலாம், உன்னுடைய மைண்டை, உன்னுடைய எண்ணங்களில் பிசாசு கேப்சர் பண்ண விடாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவார், தடுத்துவார். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அநேகருக்கு எண்ணங்களிலே சிறைப்பட்டு இருப்பாங்க. அநேகர் எண்ணங்கள்ல என்ன பண்ணுவாங்க, சிறைப்பட்டு இருப்பாங்க. மனதில் ஒரு பெரிய அரண் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய என்னது, ஒரு கோட்டை மதிர் சுவரை போல அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது, அவனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. சொல்லுவாங்க, எப்பா அதுலேருந்து நீ வெளியே வாப்பா, அதையே நீ சிந்திச்சு நிற்காத, நீ அதையே யோசனை பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பெரிய அரண், இந்த பெரிய இந்த கோட்டை சுவரை போல இருக்கிற அந்த தவறான காரியங்கள் எல்லாம் அந்த சிறையிலிருந்து, அந்த பிரிசனர்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா மனம் திரும்ப வேண்டும். சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பது சாத்தியமா? சாத்தியம். நீ எவ்வளவு காலமா இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்று வாழ்க்கையில் விசுவாசிக்கும் பேச ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் பாருங்க, இந்த மனதில் ஒரு பெரிய வல்லமை உன் வாழ்க்கையில் விளங்க ஆரம்பிக்கும். இங்கிலீஷில் சொல்லலாம், இந்த மைண்டில் ஒரு பெரிய ஒரு பவர் உண்டாகும். இந்த மனதில் பெரிய ஒரு என்னது ஆற்றல், சக்தி என்ன பண்ண உண்டாகும். நீங்கள் அநேகர் கவனிங்க, அநேகர் டயர்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மனதை விரயம் பண்ணுகிறபடினால தான் என்ன பண்ணுறாங்க, டயர்ட் ஆகிடுறாங்க. நீ பாருங்க, இன்னைக்கு எல்லாம் தேவையில்லாத சிந்தனை சிந்திச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்களேன், உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஒரு பெரிய டயர்ட்னஸ் என்ன பண்ணுவீங்க, உணருவீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த மனதில் ஒரு பெரிய வல்லமை கிரியை செய்யணும், ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. இந்த ஆற்றலை அது உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும், அது உங்களுக்காக ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது இந்த மனதில். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை தவறான டைரக்ஷனில் நம்ம எண்ணங்களை சிந்திக்க செய்து, தவறானதை சிந்திக்க செய்து சரியானதை செய்யாதபடி தடுக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணுறான், பல காரியங்களை செய்கிறான். ஆனால் இயேசுவை அதிபதியா, இயேசு என் ஆண்டவர், இயேசு என் அதிபதி என்று சொல்லும்போது
இந்த பிசாசு இந்த மனதிலே கேப்சர் செய்யாதபடி ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? தருகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 18 19 வாங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் பிரஜாதியருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சேவா நிமித்தமாய் எழும்பின உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் போதும். இவைகளை கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை சொல்லுங்க. ஜீவனுக்கு ஏதுவான இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்னா, அது ஜீவனுக்கு ஏதுவானது. சொல்லுங்க, எதுக்கு ஏதுவானதுங்க? ஜீவனுக்கு, வாழ்வுக்கு ஏதுவானது. அது மனம் திரும்புதல் உன்னை வாழ செய்யும். சொல்லுங்க, மனம் திரும்புதல் என்ன செய்யுங்க? வாழ செய்யும். இவைகளை கேட்ட பொழுது ஜீவனுக்கு ஏதுவான, பக்கத்து சொல்லுங்க, இந்த மனம் திரும்புதல் எதுக்கு ஏதுவானதுங்க? ஜீவனுக்கு ஏதுவான. வாழ்க்கையில மரணத்தின் சக்திகள் உன் வாழ்க்கையை விட்டு போய் வாழ்க்கை முழுக்க முழு லைஃப், முழு ஜீவன், முழு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் இந்த மனம் திரும்புதல் மிக மிக அவசியமா இருக்கிறது. சொல்லுங்க, மனம் திரும்புதல் மிக மிக அவசியமா இருக்கிறது. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த மனம் திரும்புதல் வரும்போது நான் சொல்றேன் பாருங்க, இது வாழ்வை உங்களுக்கு கொடுக்கும். சொல்லுங்க, வாழ்வை என்ன பண்ணும்? செத்து போய் இருக்கிற, மரித்து போய் இருக்கிற, எதெல்லாம் முடியாததெல்லாம் இருக்கிற அதெல்லாம் உயிரடைய செய்கிறதா என்ன பண்ணுது? இந்த மனம் திரும்புதல் உண்டாகிறது. அது பாருங்க, இந்த மனம் திரும்புதல் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகள் நமக்கும் இருக்கிறது. சொல்லுங்க, புறஜாதிகள் யாருக்கு இருக்குதுங்க? நமக்கு இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த மனம் திரும்புதலை தருகிறவர் யாரு? தேவன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவன் தான் இந்த மனம் திரும்புதலை தருகிறாரு, மனுஷன் அல்ல. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உனக்குள்ளாக ஒரு மைண்ட்ல ஒரு பெரிய மாற்றம், எண்ணத்துல ஒரு நல்ல சேஞ்சு, என்ன பாசிட்டிவான சேஞ்சு, அது தேவன் தான் தரணும். சொல்லுங்க, அது தேவன் தான் என்ன பண்ணணும்? தரணும். அது ரட்சிப்பின் மூலமாய் தந்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் மூலமாய் தந்திருக்கிறபடினால நான் சொல்றேன், இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை படிச்சு படிச்சு எதை செய்யணுமோ, எதை செய்யக்கூடாதோ, எதை சிந்திக்கணுமோ, எதை சிந்திக்க கூடாதோ என்று சொல்லி ஒரு தரமான தீர்மானத்தை எடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றும் போது நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அழகா மாறிடும், ஜீவனா மாறிடும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாழ்க்கை எப்படியா மாறிடுங்க? ஜீவனாய் மாறிவிடும். வாசிங்க 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேல் யாவருக்கும் பிரசங்கித்தார். பாருங்க, இவர் வெளிப்படுவதற்கு முன்பாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை, நான் சொன்ன ஞானஸ்நானம் ஒரு மனம் திரும்புதல். சொல்லுங்க, ஞானஸ்நானத்துக்கு ஒரு துவக்கம், மனம் திரும்புதலுக்கான ஒரு துவக்கம். நல்லது. சில பேர் துவங்கிட்டு அதிலே நிக்கிறீங்க, ரேஸ் இன்னும் ஓட ஆரம்பிக்கல. ஞானஸ்நானம் எடுத்து ரொம்ப நாள், ஆனா என்ன பண்ணல, இன்னும் அந்த ஓட்டத்தை துவங்காத இருக்கிறீங்க. நல்லது. நான் இனி கிறிஸ்துவனா வாழ போறேன்னு மனம் திரும்பிட்டீங்க. நல்லது. ஆனா பாருங்க, இந்த மனம் திரும்புதல் கவனிங்க, அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். சொல்லுங்க, தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கையில பாவத்தில் இருந்த போது, கிறிஸ்துவை அறியாத போது இருந்த வாழ்க்கையை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? உலகத்துக்கு பிரியமாய் வாழக்கூடாது. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ என்ன பண்ண வேண்டும்? உன் மனதையும் உன் சரீரத்தையும் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பாருங்க, இது இந்த மனம் திரும்புதல் பிரசங்கித்தானாம். மனம் திரும்புதலை குறித்து என்ன பண்ணானா? பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணாதான் மக்களுக்குள்ள அது பெரிய மாற்றம் உண்டாகும். சொல்லுங்க, பிரசங்கம் என்ன பண்ணாங்க? மாற்றம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. எங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்கே பிரச்சனை. அதுதான் ஒரு பெரிய பிரசங்கம் கேட்கறதுக்கே பிரச்சனை. பிசாசு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்றான்? வேலை, பலவிதமான தொல்லை, பலவிதமான துன்பம், பலவிதமான போராட்டம், அதை வச்சு என்ன பண்ற கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுறான் பாருங்க. அதை பார்த்தோன்னுமே இவங்க என்ன பண்றாங்க? அதுக்கே மனமடைந்து போகிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, 1000 போராட்டங்கள், 1000 நிந்தைகள், 1000 உபத்திரங்கள், 1000 துன்பங்கள், 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் எப்போ தள்ளி வச்சுட்டு நம்ம கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறோமோ, நான் சொல்றேன் பாருங்க, அப்போ அந்த துன்பம், தொல்லை, கஷ்டம், கண்ணீர் என்ன பண்ண முடியாது, உன்ன இடத்துல கிட்ட வரவே வராது. இன்னைக்கு துன்பம், பிரச்சனை, கஷ்டம், பலவிதமான உபத்திரம் இதெல்லாம் வந்து சூழ்ந்து கொள்து பாருங்க. இது சூழ்ந்து கொண்டோன்னா நான் ஆலயத்துக்கு போக முடியலங்கன்றாங்க. அது இன்னும் அவனை போட்டு அழுத்துது. அவனை வந்து என்ன பண்ணுது? கீழே வரைக்கும் கொண்டு போகுது, பாட்டம் வரைக்கும் கொண்டு போகுது. இப்போ அவனால் ஏந்திரிக்க முடியல. நான் சொல்றேன் பாருங்க, நிச்சயமா ஆண்டவருடைய வாழ்க்கை என்ன சொல்லுமா? வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தரிடத்துல வரும்போது தான் ஒருவனுக்கு இளைப்பாறுதல். அவன் மனதளவிலும் பிரச்சனையில் இருந்தோம், கஷ்டங்களில் இருந்தோம், பல வியாதிகளில் இருந்தோம், துன்பங்களில் இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நான் சொல்றேன், கர்த்தரிடத்தை நோக்கி வர வேண்டும். அவரிடத்துல வரும்போது தான் இளைப்பாறுதல். வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீ கர்த்தரை நோக்கி வரும்போது, அவரை பார்க்கும் போது தான் நீ வந்து வெட்கப்பட்டு போகாம வாழ்க்கை என்ன பண்ணுங்க? இருளடையாம பிரகாசம் அடையும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எனக்கு பெரிய பிரச்சனை என்ன? எனக்கு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்குது, வர முடியல. நான் சொல்றேன், பிரச்சனைக்காக நீ கடவுளை தேடாம இருந்தா கடைசி வரைக்கும் தேட முடியாத சூழ்நிலையில மாறிடுச்சு. எப்போ 1000 பிரச்சனை இருந்தாலும் அப்படி தள்ளி வச்சுட்டு இவற்றின் மத்தியில் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது உன் பிரச்சனை உன்னை விட்டு போகும். வியாதி பிரச்சனையா, பிள்ளைகள் பிரச்சனையா, உடம்பு சரியில்லையா, இனி பல பிரச்சனை இல்லைங்க. அதனால தாங்க சர்ச்சைக்கு வரல. அப்போ வந்து என்ன பண்றான்? பார்த்துட்டா இவங்க பிசாசு என்னது? ஓ, பிரச்சனையை கொடுத்தா இவங்க கடவுளை தேட மாட்டாங்க. பார்வன் என்ன பண்ணான்? சரி, இவன் கடவுளை தேடுன்னு சொல்றானா, சரி இன்னும் கொஞ்சம் வேலையை அதிகமாக்கு, மனமுடிவாக்கு, அவங்கள உபத்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஏவறான். நீங்க அதே தான், வேலையை அதிகமாக்குமா, பிரச்சனையை அதிகமாக்குமா, துன்பத்தை அதிகமாக்குமா. இவங்க கடவுளை தேட என்ன பண்றாங்க? சும்மா இருக்கிறதுனால தானே கடவுள் தேடுறன்றாங்க. அதனால பிரச்சனையை என்ன பண்ண? வேலை பலுவை அதிகமாக்கு, கடவுளை தேடாம விட்டுருவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு உலகம் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை போய் கொண்டு இருக்குது. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வாழ்க்கைக்கு வேணும் என்றால், நாம் எப்பேற்பட்ட இந்த போராட்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரே வழி அவரிடத்தை நோக்கி வர வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரிடத்துல வரும்போது இளைப்பாறு. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் என்ன பண்ணாதுங்க? குறைபடாது என்று சொல்லப்படுகிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 8:22 எடுத்து படிங்களேன். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயம், அதாவது என்ன சொல்றது? மனம் திரும்புதல் என்பது என்னன்னா துர்க்குணத்தை விடுவது. சொல்லுங்க, மனம் திரும்புதல் என்னதுங்க? மனுஷனுக்கு நல்ல குணமா இருக்குது, கெட்ட குணமா இருக்குது. நற்கனியா இருக்குது, மாம்சத்தின் கனியா இருக்குது. மனம் திரும்பும் போது நம்ம எது மனம் திரும்புதுன்னா கெட்ட குணத்தை விட்டுடுறோம் பாருங்க, அதுதான் மனம் திரும்புறது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், கோயிலுக்கு போவேன், எல்லாம் போவேன், இன்னும் என் குணத்துல ஒரு பெரிய மாற்றம் இல்லை, குணவதியா மாறல, இன்னும் அன்பு கூற முடியல, இன்னும் மன்னிக்க முடியல, இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல, இன்னும் கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, பகை இருக்குது, விரோதம் இருக்குது.
இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன். இந்த எல்லாம் துர்க்குணத்தை போய் மூட்டுறது, அதை பண்றது, இதை பண்றது, இதை எல்லாவற்றையும் விடுவது தான் மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? மனம் திரும்புதல் என்ன பண்றதுங்க? கோயிலுக்கும் போயிட்டு இதுவும் போயிட்டு இன்னும் போய் பேசிக்கின்னு, இன்னும் புரளி பேசிக்கின்னு, இன்னும் அவங்கள பத்தி தவறா பேசிக்கின்னு, இதெல்லாவற்றையும் விடுவதுதான் மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. இன்னும் ஏன் வேதத்தில் நிறைய சர்ச்சில் அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க, பெந்தகோஸ்து சர்ச்சில், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதீர்கள். சர்ச்சுக்குள்ளே தான் எழுதியிருப்பாங்க இந்த வசனம். என்னதுங்க? உன் நாவை என்ன பண்ணு, அதிக வசனிப்பினால இப்போ என்ன பண்ணு, பாவம் செய்யாத, என்ன பண்ணு, காத்துக்கோ. ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க, கோபப்படாதீங்க. அப்படி வசனத்துல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. என்ன அப்படின்னா, இதை படிச்சாவது நம்ம மனம் திரும்பணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில துர்குணத்தை விட்டு விட வேண்டும். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? துர்குணம் என்பது எல்லாருக்கும் தெரியும், நல்ல குணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீ மனம் திரும்புற என்னன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன நான் அந்த மாதிரிலாம் இருந்தேன், ஆனா நான் இப்ப அப்படி இல்லைங்க, அந்த விதத்தில் நான் வெளியே வந்துட்டேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. துர்குணத்தை விட்டு விடுவதுதான் மனம் திரும்புதல். சொல்லுங்க, துர்குணத்தை விட்டு விடுவதுதான். சொல்றான் பாரு, இவனுக்கு பிரச்சனை வருவாதபடி நீ மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். துர்குணத்தை விட்டு என்ன பண்ண, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். உனக்கு ஒரு வேலை என்ன பண்ணலாம், மன்னிக்கப்படலாம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். சொல்லுங்க, குணம் மாற வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த எண்ணங்களில தான் என்ன பண்ணுது, குணம் வெளிப்படும். எண்ணங்களில தான் என்ன பண்ண முடியும், குணம் வெளிப்படும். ஆகவே என்ன பண்ண வேண்டும், நம்ம கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறபடினால முன்னாடி மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பா இருக்கக்கூடாது. அந்த குணத்தை எல்லாம் விட்டு விடுவது தான் மனம் திரும்புதல். கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். 26ஆம் அதிகாரம் 20 படிங்க. முன்பு தமஸ்காவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதல் கேட்ட கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். பாருங்க, அவர் சொல்றாரு, பவுல், நான் அவர்கள் தேவனிடத்திற்கு போய் மனம் திரும்பி குணப்படவும். சொல்லுங்க, மனம் திரும்பி, திரும்பி சொல்ற பாருங்க, மனம் திரும்பி குணப்படும். இந்த வார்த்தை குணப்படும் எத்தனை திருப்பி வருது பாருங்க. மனம் திரும்புதல் என்ன பக்கத்து சொல்லுங்க, குணப்பட வேண்டும். எல்லாம் சரீரம் குணம் மட்டும் நினைச்சுக்கிறீங்க, மனதிலும் குணப்பட வேண்டும். சொல்லுங்க, மனதில என்ன பண்ண வேண்டும், அது குணப்படுறதுக்கு மிகப்பெரியது மனம் திரும்புதல் தான். டேர்னிங், ரிப்பெண்ட், அதுதான் என்ன பண்ண, ஹீல் கொண்டு வரும், குணப்படத்தை கொண்டு வாங்கும். இப்போ அடுத்து சொல்றாரு, மனம் திரும்புதல்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். சொல்லுங்க, மனம் திரும்புதல் என்ன பண்ண வேண்டுங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நான் அறிவிக்கிறேன் அப்படின்றார் பவுல். எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு மனம் திரும்புறோம்னா, மனம் திரும்புறதுக்கு என்னையா இருக்கிற, முன்ன வேற மாதிரி செயல் இருந்துச்சு, இப்போ மனம் திரும்புறதுக்கு ஏற்ற கிரியை நான் செய்யணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் மனம் திரும்பிட்டேன் என்பதை எப்படி காட்ட முடியும், என் கிரியை தான் காட்ட முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? முன்ன நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இப்போ நான் ஜெபம் பண்ணணும். முன்ன ஆலயத்துக்கு போக மாட்டேன், இப்போ ஆலயத்துக்கு போறேன். அல்லேலூயா. இன்னும் பல விதத்துல முன்ன அன்பா இருக்க மாட்டேன், இப்போ நான் அன்பா இருப்பேன். என்னென்னலாம் இந்த நல்ல கிரிகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுது பாருங்க. அது எதை காட்டுது, நான் மனம் திரும்பதற்கேற்றவனாய் கிரியை செய்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே நம்முடைய கிரியை ரொம்ப முக்கியம். கிரியை இல்லாம இருக்கக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி செத்ததோ
கிரியை இல்லைன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நான் மாறிட்டேன் என்பதை எதனால் அறிய முடியும்? கிரியை தான் நமக்கு மிக மிக முக்கியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைங்க நான் அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லி நிற்கிறது கிடையாது. கிரியையினாலே நான் அப்படி இல்லை என்பதை என்ன பண்ண வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். கிரியை ரொம்ப 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 முக்கியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிரியை தான் நான் மனம் திரும்புதல் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியா என்ன பண்ணுது. முன்பு நான் வாழ்வதற்கு முன்பு நான் இப்படியாய் வாழ்ந்தேன், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படியாய் வாழவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கிரியை தான் என்ன பண்ணுது, மனம் திரும்புதலை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்றாரு, முன்பு நான் எப்படியோ இருந்தேன், இப்போ நான் என்ன பண்றேன், மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பண்றேன், அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நான் சொல்றேன் பாருங்க, உங்க எண்ணத்துல ஒரு மாற்றம், உங்க சிந்தையில ஒரு மாற்றம்னா அந்த மாற்றத்துக்கான காரணத்தை நீங்க என்ன பண்ணணும், அறிவிக்கணும். அந்த மாற்றத்துக்கான செயலை நீங்க என்ன பண்ணணும், செய்யணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது கிரியை தான் நீ மனம் திரும்புதலுக்கு மாறிட்டேன் என்று என்ன பண்ண முடியும், சொல்லவே முடியும். பத்தொன்பது நாள் எடுங்களேன் ஒருத்தர். 19:4 அப்போஸ்தலர். பவுல் இந்த இடத்த சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசிக்க இருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை என்ன பண்றாரு, கொடுத்த. இந்த ஞானஸ்தானத்தை பார்த்துட்டோம். இந்த மனம் திரும்புதல் என்னன்னா கவனிங்க, இந்த மனம் திரும்புதலே ஒரு விசுவாசம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசம் தான் மனம் திரும்ப வைக்கும். விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாது, மனம் திரும்புதல் என்ன பண்ண வேண்டாம், இருக்காது. இயேசு விசுவாசிக்கிறோம் பாருங்க, உண்மையா விசுவாசிக்கிறது தான் மனம் திரும்புதலை கொண்டு வரும். அதான் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவிலே உண்மையாய் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாய் மனம் திரும்புதல் அந்த இடத்துல இருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் மேல நான் விசுவாசமா இருக்கிறேன், இயேசுவின் மேல உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில முன்பு போல நீங்க செயல்ல இருக்க மாட்டீங்க, முன்பு போல சிந்திக்க மாட்டீங்க, புதிய மனுஷனா என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. அதனால்தான் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவனெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 17ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க யாராவது. சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க புது சிருஷ்டியா இருக்கிறான். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவன் எல்லாம், உங்க மனதில் காணப்படுகிற எல்லா பழசெல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் புதுசா மாறணும். சொல்லுங்க, எல்லாம் என்ன பண்ணுங்க, புதுசா மாறணும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பழசெல்லாம் என்ன, பழசெல்லாம் எடுத்து போட்டு புதுசா பொங்கலுக்கு மாத்துறாங்களே, போகி அன்னைக்கு எடுத்து போட்டு புதுசா மாத்துறாங்களே. நான் சொல்றேன் பாருங்க, உங்க எண்ணங்களில் ஒரு புதுசு, இந்த பழைய சிந்தனை எல்லாம் பழைய செயலெல்லாம் போய் புதுசா மாறணும். இந்த புதுசா மாறத்துக்கு தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க மனம் திரும்பும் போது எண்ணத்துல புதுசு, செயல்ல புதுசா மாறணும். சொல்லுங்க, எண்ணத்துல புதுசு, செயல்ல புதுசா மாறணும். அல்லேலூயா. புதிய மனுஷனாய், புதிய சிந்தனையாய், புதிய செயலாய் எல்லாம் மாறணும். பழசெல்லாம் உன்னை விட்டு என்ன பண்ணும், ஒழிந்து போயிடணும். இதுதான் மனம் திரும்புதல். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. விளங்குறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இன்னும் நம்ம படச போலவே இருந்தா, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆச்சு, இன்னும் நம்ம மாற்றம் இல்லாம